இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டல் சர்வீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் நீர்நிலைகளை நோக்கி படையெடுக்கும் மக்கள். நெல்லை அகஸ்தியர் அருவியில் ஆனந்த குளியல் போட்டு மகிழும் சுற்றுலா பயணிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள கால்நடை மருத்துவமனை. அசம்பாவிதம் ஏற்படும் முன் கட்டடத்தை புதுப்பித்து தர சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. தாமிரபரணி ஆற்றுப்பாலம் சேதமடைந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட ஜாக்கிகள் கொண்டு சீரமைக்கும் பணிகள் தொடக்கம். பாலத்தை நிரந்தரமாக சீரமைக்க வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் வலியுறுத்தல். போப்பாண்டவர் மறைவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய நெல்லை மாவட்ட மீனவர்கள். 9 மீனவ கிராம மக்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இறுதி அஞ்சலி. தருமபுரியில் பச்சை மிளகாய்க்கு உரிய விலை இல்லாததால் செடிகளை வேருடன் பிடுங்கி எறிந்த விவசாயி. விவசாயிகள் சந்திக்கும் இழப்புகளை விவரிக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் நெல்லை அகஸ்தியர் அருவிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறையும் தொடங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் மலைப்பிரதேசம் மற்றும் நீர்நிலைகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள அகஸ்தியர் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதனிடையே வனத்துறையின் சோதனையும் தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மது பாட்டில்கள், சோப்பு, ஷாம்பு, எண்ணெய் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டு வரப்படுகிறதா என்பது குறித்து வனத்துறையினர் தீவிரமாக சோதனை மேற்கொள்கின்றனர். தடையை மீறி கொண்டு வரப்படும் மது பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். போச்சம்பள்ளி அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள கால்நடை மருத்துவமனையை புதுப்பித்து தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள நாகரசம்பட்டி கிராமத்தில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு கால்நடை மருத்துவமனை கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இங்கு மருதேரி, அகரம், ஆவத்துவாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் வளர்ப்பு கால்நடைகளுக்கு தடுப்பூசி மற்றும் நோய் தாக்குதலுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் கால்நடை மருத்துவமனை கட்டிடம் பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படாத நிலையில் மிகவும் பழுதடைந்து காணப்படுகிறது. மருந்தக அறை உள்ளிட்ட அறை மற்றும் வெளியுற மேற்கூரைகளில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து உள்ளே இருக்கும் கம்பிகள் வெளியில் தெரியும் நிலையில் உள்ளது. அத்துடன் மழை காலங்களில் சுவர்களை மழைநீர் ஒழுகி கட்டடம் முழுவதும் சேதமடைந்து வருகிறது. எனவே எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள கால்நடை மருத்துவமனையை இடித்துவிட்டு புதுப்பித்து தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாமிரபரணி ஆற்றுப்பாலம் சேதமடைந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட ஜாக்கிகள் கொண்டு உடைப்பை சீரமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. திருநெல்வேலியில் இருந்து தூத்துக்குடி வரை 47 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் போக்குவரத்து துவங்கிய நிலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. அத்துடன் வல்லநாடு அருகே தாமிரபரணி ஆற்றில் பிரம்மாண்டமான பாலம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டது முதல் பாலத்தில் அடிக்கடி சேதம் ஏற்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பாலத்தின் இரு பகுதியும் 4 கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்டது. அதன் பின்னர் போக்குவரத்து தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பாலத்தில் அடிக்கடி விரிசல் ஏற்பட்டு ஓட்டைகள் விழுந்து வருகிறது. கடந்த வருடம் 13 கோடி ரூபாய் செலவில் பாலம் சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே சீரமைக்கப்பட்ட தென்பகுதியின் ஒரு புறத்தில் மீண்டும் சேதம் ஏற்பட்டுள்ளது. பாலத்தின் மேல்தளம் மற்றும் தார் சாலை சேதமடைந்தது.
சாலையில் இருந்த ஜல்லிக்கற்கள் அனைத்தும் பெயர்ந்து வெளியே வந்தது. இதனையடுத்து தடுப்பு அமைக்கப்பட்டு போக்குவரத்து ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சேதமடைந்த பகுதியின் கீழ் 100க்கும் மேற்பட்ட பெரிய ஜாக்கிகள் கொண்டு தற்காலிகமாக சீரமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. இருப்பினும் பாலத்தை நிரந்தரமாக சீரமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போப்பாண்டவர் மறைவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் விதமாக நெல்லை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் கடந்த 21ஆம் தேதி காலமானார். போப் பிரான்சிஸின் நல்லடக்கம் ரோம் நகரில் உள்ள வாட்டிகன் திருச்சபையில் நடைபெற்றது. போப் ஆண்டவரின் மறைவுக்கு உலகம் எங்கும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நெல்லை மாவட்டத்தில் கடற்கரை கிராமங்களான இடிந்தகரை, கூட்டப்புளி, கூட்டப்பனை, பெருமணல், உவரி உள்பட 9 கிராமங்களைச் சேர்ந்த 8000 நாட்டுப்படகு மீனவர்கள் போப் ஆண்டவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு நாள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் அஞ்சலி செலுத்தினர். மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் கடற்கரையில் 2000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக கடற்கரை கிராமங்களில் உள்ள அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயங்களிலும் போப் ஆண்டவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் விதமாக சிறப்பு திருப்பலியும் மௌன ஊர்வலமும் நடைபெற்றது. விக்கிரவாண்டி அருகே ஜோதி நிலையம் கற்கோயில் தேவாலயத்தின் 127வது அறுப்பின் பண்டிகை விழாவை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்து முட்டத்தூர் பகுதியில் பல்சமய இந்திய கலைநுட்பையில் அமைந்துள்ளது ஜோதி நிலையம் கற்கோயில். இந்த தேவாலயத்தின் 127ஆம் ஆண்டு அறுப்பின் பண்டிகை விழா ஏப்ரல் 25, 26 மற்றும் 27 ஆகிய 3 நாட்கள் நடைபெறுகிறது. முதல் நாளான நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி தேவாலயம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அறுப்பின் பண்டிகையில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தீப்பந்த பஜனை ஊர்வலம் நடைபெற்றது. ஆயர்கள் தலைமையில் வான வேடிக்கையுடன் கற்கோயில் தேவாலய வளாகத்தில் தொடங்கிய ஊர்வலம் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் தேவாலயத்தை வந்தடைந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று கைகளில் தீப்பந்தத்தை ஏந்தி சென்றனர். தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயத்தின் கீழ் அமைந்துள்ள இந்த முட்டத்தூர் ஜோதி நிலையம் கற்கோயில் தேவாலயமானது கிறிஸ்தவம், முஸ்லிம் மற்றும் இந்து மதங்களை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. இந்த தேவாலயத்தில் ஆண்டுதோறும் 3 நாட்கள் நடைபெறும் அறுப்பின் பண்டிகையில் கிறிஸ்தவர்கள் மட்டும் இன்றி மாற்று மதத்தினரும் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபட்டு செல்வது இந்த தேவாலயத்தின் சிறப்பாக உள்ளது. திருப்பத்தூர் அருகே இரணியூர் கடப்பான் கண்மாயில் நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள இரணியூர் கடப்பான் கண்மாயில் மீன்பிடி திருவிழாக்கள் நடைபெற்றது. கோடை காலம் தொடங்கிய நிலையில் கண்மாயில் நீர் இருப்பு குறைந்ததால் மீன்பிடி திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் மின்னல் வேகத்தில் ஓடி கண்மாயில் இறங்கி பாரம்பரிய முறைப்படி ஊத்தா, கூடை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர். இதில் கட்லா, விரால், கெண்டை, ரோகு, சிலேபி உள்ளிட்ட மீன்களை பிடித்து பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். போஸ்டர் சர்வீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் மேல்கிரிப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான திரௌபதி அம்மன் கோயிலில் அக்னி வசந்த விழா கடந்த 4ஆம் தேதி விமர்சையாக தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து திரௌபதி அம்மன் கோயிலில் இருந்து கரகம் ஜோடிக்கப்பட்டு கிராமம் முழுவதும் பக்தர்கள் ஊர்வலமாக சுமந்து வந்தனர். தொடர்ந்து தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது. விரதம் இருந்த பக்தர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பூக்குழியில் இறங்கி மிதித்து தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகர சிவன் கோயிலில் சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கோயிலில் உள்ள நந்திகேஸ்வரருக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர் உள்ளிட்ட 9 வகையான திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி கோயிலின் உள்பிரகாரத்தில் 3 முறை வலம் வந்தார். இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரை மீதுள்ள அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷ விழா நடைபெற்றது. இதையொட்டி மூலவர் அசல தீபேஸ்வரர் மற்றும் நந்தி பகவானுக்கும் பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், பச்சரிசி மாவு உள்ளிட்டவைகள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் திருக்கோயிலை 3 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். வேலூர் அருகே ஆட்டிசம் எனப்படும் குழந்தைகளுக்கு ஏற்படும் மனநோய் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. பாகாயத்தில் உள்ள கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் அம்மருத்துவமனை வளாகத்தினுள்ளேயே சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் இந்த மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதில் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளும் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகளும் பங்கேற்றனர். மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் தலைமையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் குழந்தைகள் நம்பிக்கை நிலையத்தின் மனநல மருத்துவர்கள் இதில் பங்கேற்றனர். வேதாரண்யம் அருகே அங்காள பரமேஸ்வரி கோயிலில் கப்பரை திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்து ராஜாளிக்காடு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் 3 கிலோமீட்டர் தூரம் பால்குடம் எடுத்து சென்று பக்தர்கள் கோயிலை அடைந்தனர். பின்னர் அங்காள பரமேஸ்வரி அம்பாளுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரித்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். செஞ்சி அருகே போப் பிரான்சிஸ் மறைவுக்கு இறை மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன ஊர்வலம் சென்று அஞ்சலி செலுத்தினர். கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி வாட்டிகனில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் ஆண்டவர் பிரான்சிஸ் காலமானார். உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்து சத்தியமங்கலம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் போப் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பங்குத்தந்தை சிரில் தலைமையில் போப்பின் புகைப்படத்துடன் நடைபெற்ற மௌன ஊர்வலத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். சத்தியமங்கலம் கூட்ரோட்டிலிருந்து அந்தோனியார் ஆலயம் வரை இந்த மௌன ஊர்வலம் நடைபெற்றது. போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். தஞ்சையில் மாநில அளவிலான நீச்சல் போட்டி விறுவிறுப்புடன் நடைபெற்றது. தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு அரங்கத்தில் மாநில அளவிலான நீச்சல் போட்டி நடைபெற்றது. இதனை மேயர் சன் ராமநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர் என வயது அடிப்படையில் இப்போட்டிகள் நடைபெற்றன. இதில் தஞ்சை, திருச்சி, சேலம், அரியலூர், புதுக்கோட்டை உள்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட நீச்சல் வீரர், வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். பட்டர்ஃப்ளை, ஃப்ரண்ட் ஸ்ட்ரோக், பேக் ஸ்ட்ரோக், ஃப்ரீ ஸ்டைல் என்கிற பிரிவுகளின் கீழ் போட்டிகள் விறுவிறுப்புடன் நடைபெற்றன. இதனை துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் சன் ராமநாதன், தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு அரங்கத்தில் 50 மீட்டர் நீளத்தில் சர்வதேச அளவிலான நீச்சல் குளம் விரைவில் அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதன் மூலமாக தஞ்சையில் சர்வதேச நீச்சல் வீரர்கள் உருவாகும் நிலை ஏற்படும் என்றும் அவர் கூறினார். மணப்பாறையில் நடைபெற்ற இந்திய அளவிலான கபாடி போட்டியின் 2வது நாள் ஆட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் கண்டு களித்தனர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள கலைஞர் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் பிறந்தநாளை ஒட்டி திமுக சார்பில் இந்திய அளவிலான கபாடி போட்டி நடைபெற்றது. 4 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் மகளிர் அணிகள் பங்கேற்றுள்ளன. இதில் 2ஆம் நாள் போட்டியில் ஆண்களுக்கான லீக் சுற்று ஆட்டங்கள் நடைபெற்றன. இதில் தமிழ்நாடு போலீஸ், கட்டக்குடி, ராய் ரைபிள் டெல்லி, சிட்டி போலீஸ், சென்னை, தமிழ் தலைவாஸ் உள்ளிட்ட அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறின. கபாடி போட்டியை ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். The next match, Rajput will cast the Haryana versus BMC Bombay.